தமிழகத்தின் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் தவிக தலைவர் விஜய் என்ற நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். நேரு உள் விளையாட்டு அரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு துறையை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த ஏற்பாடுகளை முடுக்கிவிட்டு பார்வையிட்டு வரக்கூடியதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சராக நாளை பதவியேற்க இருக்கிறார் தவிக தலைவர் விஜய். இந்த நிலையில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடக்க உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் பார்வையிட்டு வரக்கூடியதை நாம் திரையில் பார்க்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, ஆளுநர் இன்றைய தினம் சென்னை தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறாரு. நாளை தினம் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இருக்கு இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? ஷியாம், வணக்கம். நாளைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 11:30 மணிக்கு நேரு ஸ்டேடியத்துல பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னதாக இன்று தவிக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தார். ஆளுநர் கேரளாவில் இருப்பதால இன்று 1:40 மணிக்கு அவர் கேரளாவிலிருந்து தமிழகம் வர இருக்கிறார். தமிழகம் வந்த பிறகு அவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு அவர் விஜய் நேரடியாக சென்று சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தன்னுடைய இல்லத்துல ஜோதிடரை சந்தித்து அவர் சில விஷயங்கள் எல்லாம் அவர் ஆலோசித்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் காங்கிரஸ் நிர்வாகிகளோடும் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. சரியாக 12 மணிக்கு அவர் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பனையூர் செல்ல இருக்கிறார். பனையூர் சென்று ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் பெரும்பான்மையை நிரூபிப்பது தொடர்பாகவும் ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறார். மீண்டும் ஏற்கனவே இடதுசாரி கட்சிகளுக்கும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சிக்கு அவர் கடிதம் மூலமாக அவர் ஆதரவு கோரியிருந்தார். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் வட்டாரங்களும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் இன்று பனையூர் அலுவலகத்தில் நேரடியாகவே காங்கிரஸ் குழுவுடன் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இன்னும் ஆளுநர் அதிகாரப்பூர்வமான அந்த எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆனால் ஏற்பாடுகள் தீவிரமாக நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகிறது. மின்துறை சார்பாக இருக்கக்கூடிய அந்த அனைத்து ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்று மாலையே அதிகாரிகள் அந்த இடத்தை ஆய்வு செய்திருந்தார்கள். அதாவது பதவியேற்பு விழாவை இடம் எது போன்ற ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், என்னென்ன பாதுகாப்புகள் குறைபாடு இருக்கிறது என்பது போன அனைத்து வகையான விஷயங்களையும் ஆய்வு செய்த பின்னர் தற்பொழுது அதிரடியாக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. சரியாக நாளை 11:30 மணிக்கு பதவியேற்பு நடைபெற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை ஆளுநர் தரப்பிலிருந்து எந்த ஒரு இசைவும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் கேரளாவிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு ஏறத்தாழ 1:40 மணிக்கு வந்தடைவார். அங்கிருந்து ஆளுநர் மாளிகைக்கு சென்ற பிறகு தவிக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக கான்வாய் அலர்ட்டாகவும் இருக்கிறது. அவர் தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திலிருந்து பனையூர் அலுவலகம் செல்கிறார். அங்கு சென்று அவர் தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை எந்தெந்த கட்சிகளுக்கு எல்லாம் ஆதரவு கோரி, அதாவது பெரும்பான்மையை நிரூபிக்க ஆதரவு கோரி கடிதம் எழுதியிருக்கிறதோ அந்த கட்சிகளிடம் மீண்டும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவது தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் ஆலோசனையை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒருபுறம் நேரு ஸ்டேடியத்தில் ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.